பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ தான். ஒரு அருமையான ஹேங்கிங் பிளான்ட் பற்றி, சக்யூலண்ட் வகை ஹேங்கிங் பிளான்ட்டு. அதை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே வளர்க்குறது, அதை எப்படி அதோட கேரிங் டிப்ஸ், அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேங்கிள்டு ஹார்ட் பிளான்ட்டு வந்து அது காமன் நேம் தான் வந்து டேங்கிள்டு ஹார்ட் பிளான்ட்டு. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பிளக்ட்ராந்தஸ் ப்ரோஸ்ட்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஸ்வீடிஷ் ஐவின்ற இன்னொரு பேர் கூட இருக்குது. இதோட நேட்டிவ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. அப்புறம் காமனாக வந்து ஃபாரின்லாம் இந்த செடிக்கு இன்னொரு பேர் கூட வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பில்லோ பிளான்ட்டுன்னு பேர். அந்த புஷ்ஷுன்னு அந்த இலை வந்து அப்படி குண்டா ஒரு மாதிரியாக இருக்கிறனால இதுக்கு பேர் வந்து பில்லோ பிளான்ட்டுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த டேங்கிள்டு ஹார்ட் செடி வந்து ஒரு சக்யூலண்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. பார்த்தாலே தெரியும், இந்த இலைகள்லாம் எவ்வளோ திக்காக ஒரு ஹார்ட் ஷேப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஹேங்கிங் பிளான்ட் இது. இந்த செடியை வந்து ஒரு மண்ணில்லா கலவையில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பாட்டிங் மிக்சர்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து பெர்லைட் சேர்க்கணும், 20% வந்து மென்யூர் ஆட்டுச்சாண உரம் நல்லா, இல்லைன்னா மாட்டுச்சாண உரம் நல்லா காஞ்ச உரமாக ஒரு 20%, மணல் வந்து கூடுதலாக சேர்க்கணும், அது வந்து 40%. அதுக்கப்புறம் ஒரு 20% கொக்கோபீட், கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு. இந்த மாதிரி ஒரு கலையில் மண் சேர்க்க வேண்டாம். மண் சேர்க்கும் போது இதுக்கு வந்து ஷாலோ ரூட்ஸாக இருக்கும். ரூட்ஸ்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் வந்து மண் போடும்போது கொஞ்சம் ஈரம் வந்து பிடிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து செடியுமே ராட்டாக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மண்ணில்லா கலவையில் வைக்கும்போது இந்த செடி வந்து நல்லா வளருது. இந்த செடிக்கு வந்து டைரக்ட் சன்லைட் தேவையில்லை. ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலே இந்த மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை போர்ட்டிகோலையோ ஒரு ஷேடி பிளேஸில் ஹேங் பண்ணி விடும்போது ரொம்ப அழகாக வளரும் இந்த செடி வந்து. நான் வந்து இந்த செடியை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு ஹூக்கு பாட்டில் வச்சுட்டேன். அதனால் வந்து ஒன் சைடாக மட்டும்தான் ஹேங் ஆகிட்டுருக்கு. இது வந்து அந்த ரவுண்ட் பாட்டில் வைக்கும்போது தான் சுற்றி ஃபுல்லாக இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வைக்கும்போது தான் நல்ல ஒரு அதோட ஃபுல் லுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்க இந்த சின்ன தொட்டியில் இருக்கிறதுலாம் வந்து இந்த இதுலேருந்து விழுந்த கட்டிங்ஸை வச்சு நான் வளர்த்தது தான் இது. அதுக்கப்புறம் இதுலேயுமே ஒரு சின்ன கட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இதுலேருந்து உடச்சி வச்சாலே வந்து மண்ணும் மணலும் கலந்த கலவையில் வைக்கும்போது, இல்லைனா பியூர் மணலில் வைக்கலாம். வைக்கும்போதே 15-20 நாளில் வந்து வேர் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கிடலாம். ப்ரொபகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த செடிக்கு வந்து ஃபர்டிலைசர் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 months ஒன்ஸ் கொடுத்தா போதும். லிக்விட் ஃபர்டிலைசர் போதும். லிக்விட் ஃபர்டிலைசர்னால் நம்ம இந்த மாட்டுச்சாணம், பச்சை மாட்டுச்சாணம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த ஸ்லரி, அந்த தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். அப்படி இல்லைன்னா சீவீடோட ஃபர்டிலைசர் கிடைக்கிது, லிக்விட் ஃபர்டிலைசர். அது 1 ml 1 லிட்டர் கலந்து இந்த மேலாப்பில் அந்த வேரை சுற்றி தொளிச்சு விட்டாலே போதும். ட்ரென்ச்சாக கொடுத்தா ரொம்ப நல்லா வளருது. இதான் சக்யூலண்ட் ஃபேமிலினாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணீர் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா இதோட இலைகள் வந்து நல்ல திக்காக தண்ணீரை வந்து சேமித்து வச்சுருக்க தன்மை உடையது. அதனால் இந்த செடிகளுக்கு வந்து வாட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஊற்றணும். வேர்களுமே வந்து மேலாப்பில் தான் இருக்கும், அடி வரைக்கும்லாம் போகாது. அதனால் இந்த செடியை வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கவனமாக ஊற்றி பாதுகாத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த செடி வந்து எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குது. அதிக விலையெல்லாம் ஒன்றும் இல்லை. ரூ. 20லேருந்து ரூ. 30 ஒரு சின்ன கட்டிங்ஸு கிடைக்குது. கட்டிங்ஸ்னால் ரூட்டட் கட்டிங்ஸ் தான் கிடைக்குது. உண்மை சொல்லணும்னா இந்த மதர் பிளான்ட்டுமே நான் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து கொண்டு வந்த 2-3 கட்டிங்ஸ் வச்சு தான் வளர்த்தது. அதுலேருந்து தான் நான் இப்போ 2 செடியாக வந்து ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. இந்த ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஹேங்கிங் பிளான்ட்டை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்லையோ, ரிலேட்டிவ்ஸ் வீடுகள்லையோ கிடைச்சா வாங்கிட்டு வந்து வளங்க. இல்லைனா எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குது. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து கூட வளர்க்கலாம். வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளான்ட்டு, ஹேங்கிங்க்கு ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.